அதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட் வந்து ஒரு நிலையில் வந்து இருக்க மாட்டேங்கி. ஏன்னா அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு, அந்த வீடியோ போடுற அந்த மைண்டையே போக வச்சிடுறாங்க எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் போடுறதே கிடையாது. எனக்கே சில நேரம் தோணுது, நம்மளாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோமோ, சோஷியல் மீடியாவில் நம்மளும் ஒரு ஆள் இருக்கோமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இப்போ வீடியோஸ் போடுறது வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் போடுறோம், கொஞ்ச நாள் நிறுத்தணும், கொஞ்ச நாள் போடுறோம், கொஞ்ச நாள் நிறுத்தணும். அதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மைண்ட் வந்து ஒரு நிலையில் வந்து இருக்க மாட்டேங்கி. ஏன்னா அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த வீடியோ போடுற அந்த மைண்டையே போக வச்சிடுறாங்க எல்லா பேருமே. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் என்னால் வீடியோஸில் வந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. இனிமேல் வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். போடுறேன்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கை வலிக்கு வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்தேன், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:30 ஆயிடுச்சு, 3 மணின்னு நினச்சி 2:30 தான் ஆகுது. குளிச்சுட்டு இப்போ தான் வந்துச்சு. இன்றைக்கா நம்ம வீடியோ எடுப்போமே, லைவ் போடுவோமே அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஏன்னா லைவ் ஒன்று தான் உருப்படியாக போட்டுட்ருந்தேன். இப்போ அதையுமே நான் நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி எல்லாமே போடுவோம், வீடியோ போடுவோம், ஷார்ட்ஸ் போடுவோம், எல்லாமே எடுப்போம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வேகமாக ரெடி ஆகிட்டேன். வெயிட் பண்ணி நீங்களும் ஒரு வீடியோவாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே போய்ட்டு பார்க்கலாம். இப்போ கீழ் வீட்டில் இருக்கேன், மேலே போய்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நான் ஹேர் வந்து துடைக்கணும், தண்ணியாக இருக்குது, ஹேர்லாம் முடியெல்லாம் தண்ணியாக இருக்குது. அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டு வைக்கலாம். குளிச்சுட்டு வந்ததோடு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. போய் ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க போகலாம், மேலே போகலாம். வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பொழக்கிற மாதிரி அடிக்கி. என்ன பண்ண அப்பா, பயங்கர வெயில் அடிக்குங்க. மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மேலே வந்திருக்கேன். வெயில் பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் அடிக்கு அப்படின்னு. உங்கள் ஊரில் இதே மாதிரி வெயில் அடிக்குதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்பிட்டு வெயில் அடிக்கிங்க. சரி, ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து துடைப்போம். எனக்கு பசிக்க வேறு செய்யுது. பொட்டு வச்ச மாதிரியே தெரியல உங்களுக்கு. பொட்டு வச்சு உட்காந்துக்கிட்டே தலையை வந்து துடைக்க முடியலை. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க என்கிட்ட. அதுவும் நான் வீடியோஸும் போடல, லைவும் போடல, எதுவுமே போடலையா. நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா உங்களுக்கு என்னக்கா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏதாவது ஒரு லைவாக போடுங்க, போட்டு என்ன பிரச்சனைட்டா சொல்லுங்கள் அப்படின்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க. அப்படிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, நல்லா தான் இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுறேன். இந்த விளாக் எடுத்துக்கிட்டே வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுறேன், ஓகேவா. எனக்கு பசிக்க வேறு செய்யுது. இப்போ என்னதில்லை, 3 நாளாக தொடர்ந்து மதிய சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. காலையில் சாப்பாடு சாப்பிட்ருவேன், மதிய சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ருவேன். நைட்டு வந்து ஒரு 10:30 கிட்ட சாப்பிட்ருவேன். ஆனால் அந்த நேரம்லாம் பயங்கரமாக பசி எடுக்கும். ஏன்னா முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து செகண்ட் இயர்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக மதிய சாப்பாடு சாப்பிட மாட்டேன். காலேஜ் முடிஞ்சு போவேன், காலேஜுக்கு போவேன், காலையில் சாப்பிட்டு போவேன். மதியம் வந்து இந்த வீடியோ எடுக்க இந்த மாதிரியே எனக்கு பொழுது போயிருமா, அதனால் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சு மதிய சாப்பாடு காலேஜில் வச்சு ஃபுல் டே வச்சுட்டாங்களா. ஃபுல் டே வைக்கும்போதுமே நான் சில நேரம் கொண்டு போக மாட்டேன், எல்லா பேருமே திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் நான் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுவே அப்படியே பழக்கமாயிட்டு இப்போ மதியம் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நம்மளுக்கு உடம்பு வேறு இப்படியே போட்டுகிட்டே இருக்குது. இந்த அபாசன் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு போட்டுருச்சு. அதுவும் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது. என்னடா பண்ணுறது. இப்போ நம்ம சாப்பாடை வந்து கட் பண்ணிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்குவோம், நிறைய சாப்பாடே எடுக்கக்கூடாது. அதுக்காக நான் நிறைய டயட்லாம் நான் பண்ணியிருக்கேன்.
என்னென்னா அந்த மொட்டை மாடியில் போயிட்டு 8 போட்டு அது மேலேயே நடக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே சுடு தண்ணி குடிக்கிறது, நிறையா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. தேவையில்லாமல் மாடிப்படியில் ஏறி ஏறி இறங்குவேன் மேரேஜுக்கு முன்னாடிலாம். அப்போல்லாம் வெயிட்டை குறைச்சேன். ஆனால் அது எதனால் எப்படி குறைஞ்சிச்சின்னு எனக்கு தெரியல. அந்த 8ல் நடந்தால் குறையும் சொல்லுவாங்க, அதனால குறைஞ்சா இல்லை சுடுதண்ணி குடித்ததுனால குறைஞ்சா, எதனால் குறைஞ்சின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அது மொத்தமாகவே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், டெய்லி நான் பண்ணுவேன் அப்போ வந்து. ஆனால் அப்போ குறைஞ்சிச்சு. இப்போ அபார்ஷனுக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டேன், அபார்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட்டு போட்டேன். ட்ரெஸ்ஸு எதுவுமே சேரல, எல்லாமே பிரித்து விட்டு தான் போட்டுட்ருக்கேன். இது என்னன்னு தெரியல, இது எனக்கு கரெக்டாக இருக்குது, இது தான் லூஸாகவே இருக்குது எனக்கு, ஏன்னு தெரியல. இந்த ட்ரெஸ் ஆனால் நான் போடவே இல்லை, ரொம்ப நாள் போடாமலே வச்சுருந்தேன். மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன், அது இந்த ட்ரெஸ்ஸில் தான் மொதல் நான் போட்டேன். சரி பசிக்குது, உங்களை பார்க்க வச்சு நான் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, வாழைப்பழம் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா அது மட்டும்தான் வீட்டில் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எனக்கு சாப்பாடு சாப்பிட பிடிக்கல, அதனால் வாழைப்பழம் சாப்பிடுவோம். நேற்று பூ பறிச்சிட்டு வந்தேன், பாதியை கட்டி பாதி வச்சுட்டேன், கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு வேறு இப்போ வீட்டில் வேலை பார்க்குறதுனால அதை பிளக்கை பிடிங்கி விட்டோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்காமல் பாருங்கள் வாடி போயிடுச்சு. இன்றைக்கி போயிட்டு நம்ம பூ பறிச்சிட்டு வருவோம், ஏன்னா இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம், அதனால் பூ வைக்கணும், அதனால் போயிட்டு பூ பறிச்சிட்டு வருவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏதாவது நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்கிட்ட கீழே கமெண்டில் கேளுங்க. இது வந்து நான் வீடியோவே இப்போ போடுறது கிடையாதுன்றதுக்காக தான் ஒரு சும்மா vlog மாதிரியாவது எடுப்போம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி வாங்க பார்க்கலாம், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க, நான் போயிட்டு பூ பறிச்சிட்டு வரேன். கிளம்பியாச்சு, இன்றைக்கி தான் கவர் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை அப்படின்னா நைட்டி போட்டிருப்பேன்னா அந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டு கொண்டு வருவேன். ஆனால் அதில் வந்து லைட்டாக பூ நசுங்கிடும், நம்ம அந்த நைட்டி பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது பூ நசுங்கிடுது அப்படின்றக்காக சரி இன்றைக்கி வந்து கவரில் கொண்டு போவோம் அப்படின்ட்டு கொண்டு போகிறேன். வெயில் அடிக்கி, பட் இருந்தாலும் நம்ம பிறக்கித்தான் ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் கிடைக்காது, லைவ் போட ஆரம்பிச்சிருவோம், அடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் இப்போயே நம்ம வந்து போய் பறிச்சுட்டு வந்துடலாம் பூவை. சரி வாங்க போகலாம். நம்ம வீடு இப்போ வெளியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு கிடக்கு, நீங்களே பாருங்கள். கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டுருக்கனால தான் இப்படி இருக்குது. ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுங்க. மேலே வேறு இன்னும் பாத்ரூம் கட்ட வேண்டியது இருக்குது, கீழே பாத்ரூம் இருக்குது, மேலே பாத்ரூம் கட்ட வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் இது போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடு க்ளீனாக இருக்கும். உள் வீடு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது, அதனாலேயே அந்தளவுக்கு கண்டுக்காமலே வச்சுருக்கேன். மேல் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக தான் இருக்கும். இன்னொரு பைப் இப்போ தான் போட்டிருக்கோம், போர் போட்டு இப்போ தான் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். மண்ணாயிடுச்சு செருப்புலாம். தண்ணி இல்லாமல் நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் கிடச்சிருக்குன்ற மாதிரி இப்போ தான் திருப்தியாக நல்லா குளிக்க முடியுது. இல்லை அப்படின்னா தண்ணி இல்லையே அப்படின்ட்டு கஞ்சத்தனமாக கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு குளிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்க வேண்டியது, எல்லாருக்கும் இத்தினி கொண்டு தண்ணி வச்சே எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப. ஏன்னா அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழக்கமே கிடையாது, தண்ணி அள்ளி ஊற்றுவேன், நல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை செலவு பண்ணுவேன். இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தேன், தண்ணியை செலவு பண்ணுறதுக்கு மனசே வராது, ஏன்னா நம்ம தான் போய் சமைக்கணும், அதனால் தண்ணி அந்தளவுக்கு செலவு பண்ண மாட்டேன். இப்போ போர் போடவும் தான் கொஞ்சம் நல்லா திருப்தியாகவே இருக்குது. சரி வாங்க போய் பூ பறிக்கலாம். இங்கிட்டு பேக்ரவுண்டு நல்லா இருக்குல்ல. இது வந்து நம்ம வீடு, இந்த பக்கம் வந்து பூந்தோட்டம் அது இதுன்ட்டு நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டை சுற்றியுமே இப்படி தான் இருக்கும், நம்ம போயிட்டு பூ பறிச்சிட்டு வரலாம். ஏன்னா இது கிராமன்றனால அப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம அம்மா வீட்டு சைடு வந்து நம்ம அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வீடு தான், சுற்றி முற்றி வீடு தான் இருக்கும். நல்லா சண்டை நடக்கும், நல்லா வேடிக்கை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டைன்றது நடக்காது, ஆனால் என்ன நைட் நேரம் வந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்.
ஆனால் இப்போ கொஞ்சம் பழகிக்கிட்டேன். அம்மா வீட்லேயுமே நான் அப்படி தான் ரொம்ப பயப்படுவேன் நைட் நேரம் வர்றதுக்கு. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் பழகிக்கிட்டேன். சரி வாங்க போகலாம், பேசிக்கிட்டே இருக்கேன் லொடன்னு. வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூ பறிக்க போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு தான் பூ பறிச்சேன். நேற்று நிறையா பறிச்சுட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சது, தாங்க முடியல, போதண்டா சாமி அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் பக்கத்தில் தான் இருக்கேன்னா வீட்டிலேயே தான் தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேர் ஆனால் தோட்டமாகவும் வச்சுருக்காங்க. அங்கே தான் போய் பறிச்சுட்டு வந்தேன். வெயில் ரொம்ப அடிக்கி அப்படின்றதுனால தான் வந்துட்டு என்னால் பூ பறிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு மேலே போயிருந்தேன். அதனால் அந்தளவுக்கு வெயில் இருக்காதுல்ல, அதனால் நல்லா பறித்தோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு தான் பறிச்சிருக்கேன். ஆனால் வெயிலே வேலை பார்க்குறவங்க பாவம். எங்கள் அம்மாலாம் ரொம்ப பாவங்க. நானும் பார்த்துருக்கேன் தான். ஆனால் வீட்லேயே இருந்துட்டு வெயிலுக்கு போவோம் அப்படி இருக்குது, சுத்தமும் முடியலை. சரி பார்க்கலாம், லைவில் பார்க்கலாம். இப்போ 3:30க்கு வந்து லைவ் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் பூ பறிச்சுட்டு வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் போயிட்டு. ஏன்னா வெயில் தாங்க முடியலன்றதுனால தான் வந்துட்டு எல்லாம் கூட கொஞ்சம் பறிச்சிருப்பேன். தூக்கம் வேறு வந்துருச்சு, தலை குளிச்சதுக்காக தூக்கம் வந்துருச்சு. யாரும் தூங்கவே கூடாது, அப்படின்னா தான் நைட்டு தூங்கும், இல்லை தூங்க மாட்டோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. இப்போ காலையில் தூக்கத்தையும் நான் விட்டுட்டேன். நைட்டு தூங்குறது தான், பகலில் தூங்கவே கூடாது அப்படின்னு விட்டாச்சு. சரி வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ லைவ் போட போகிறேன். நான் லைவ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். லைவ் முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டு தலையெல்லாம் சீவி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மாவு வாங்குறக்கா போகிறோம். எங்கே போகணும் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ரோடு. அந்த மதுரை போகிற ரோடு மெயின் ரோடு இருக்குல்ல, அதை தாண்டி தான் நம்ம போகணும். அதுதான் பெரிய தொல்லையேவும். அதுக்காகவே அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ரோடை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ண, போய் தான் ஆகணும். அதுக்காக இப்போ அங்கே மாவு வாங்குறக்கா போகிறேன். மாவு வாங்கிட்டு கடைக்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. அந்த தெரியுதுல ரோடு, அங்கே வண்டி கூட இப்போ போச்சு. அதை தாண்டி தான் நம்ம போகணும். சரி போயிட்டு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ 5 மணி ஆக போகுது. அதனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயில் கொஞ்சம் நின்றுச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி பார்க்கலாம், போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறோம் நைட்டுக்கு. கடைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. மாவு மட்டும் தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கலை. மாவு வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் கடையில் காசு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் மாமா வேறு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தாங்க, வீட்டில் கதவு பூட்டி வச்சுருக்கியா என்னன்னு கேட்டாங்க. மாமா கடைக்கு வந்திருக்கேன், கதவு பூட்டியிருக்கு அப்படி சொன்னேன். கதவை திறந்து வை, வீட்டுக்கு போ, ஆர்வோ வாட்டர் மாட்ட வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா ஃபோன் போட்டு. சரி அப்படின்ட்டு வேகமாக மாவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கரெக்டாக வரேன். அப்போ தான் அவங்களும் வந்திருந்தாங்க, ஆர்வோ வாட்டர் மாட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி வாட்டரை பார்க்கவும் தான் மனசு நல்லா திருப்தியாக இருக்குது. ஏன்னா தண்ணிக்கு பாடாக இருக்குச்சு, கடுப்பாக இருக்குங்க. எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. தண்ணி நல்லா சமந்து பழகிருந்தா கூட தெரியாது. தண்ணி அந்த அளவுக்கு நான் சமந்து பழகினதும் கிடையாது. வீட்டில் தண்ணி எடுத்திருக்கேன் தான், இந்த அளவுக்குலாம் நான் தண்ணி எடுத்தது கிடையாது. ஏன்னா அம்மா வீட்டில் எப்போயுமே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. ஆனால் தண்ணி எடுத்ததே கிடையாது, அந்தளவுக்குலாம் எடுக்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் நேரம் வேணால் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது, பாடுபட்டேன். இப்போ தான் போர் போட்டு அதுக்கப்புறம் ஆர்வோ வாட்டர் மாட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கே திருப்தியாக இருக்குது. காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பையாட்டம் தான் இருக்கும். ஏன்னா வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் ஃபுல்லாக முடியலை. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக ஒதுக்கிட்டு, ஏன்னா நான் 2-3 தடவை கழுவி விட்டுட்டேன். இந்த வீட்டை வந்து 2 தடவை கழுவி விட்டேன். அப்புறம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக கல் மண்ணாக இருக்கா, அதில் நம்ம மிதிச்சு போயிட்டு வரவும் திருப்பி இந்த உள்ளக்க ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. அதனால தான் இப்போ கழுவி விட்றது கிடையாது. சரி ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு இங்கே தான் இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த ஃப்ரிட்ஜை தூக்கி இங்கிட்டு நகட்டி வச்சுருக்காங்க. இங்கிட்டு பக்கத்தில் வைக்கணும்னு நாங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே தான் சிங்க் வர்றதாக பிளான் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல, ஆர்ஓ வாட்டர் மாட்டியாச்சு, அவ்வளோதான். வ்ளாக்லேயே இது எல்லாத்தையும் காமிச்சாச்சு. சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் வேலை தான் இருக்குது. சமையல் வந்து பண்ண போகிறது கிடையாது, மாவு இருக்குது, சட்னி மட்டும் வச்சா போதும், தோசை சாப்பிட்டுக்கலாம். அடுத்து அவ்வளோதான், ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பேசாமல் தூங்க வேண்டியதுதான். தூக்கமும் வராது மாமா வர்ற வரைக்கும். புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான், இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி பாய், அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி வைக்க போகிறோம். தக்காளி சட்னி வைக்கிறதுக்காக தான் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்து இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். சரி ஓகே, நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன், ஓகேவா?
பாய். வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாப்பிட தான் போகிறேன். தோசையும் சுட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி சட்னி வச்சுட்ருக்கோம் சொன்னீங்களா, தக்காளி சட்னியும் வச்சு முடிச்சாச்சு. டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியை பார்த்துக்கிட்டேவும் நம்ம வந்து சாப்பிட தான் போகிறோம். டிவி வந்து நம்ம ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண முடியும், கேபிளில் நம்ம இழுக்கலாம். அதனால் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் நான் பார்த்துட்ருக்கேன். நெட்டு வேகமாக ஓடி போயிடும். அதுக்காகவே எனக்கு டிவி போடுறதுக்கே இப்போ கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் வேறு என்ன பண்ண, சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் லைவ் போடணுமேன்றதுக்காக சார்ஜ் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறோம். இல்லை அப்படின்னா பொழுது போகாது. வாங்க சட்னி எப்படி வச்சுருக்கேன்றது பார்க்கலாம். 2 தோசை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னி சும்மா கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன், ஏன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றக்காக கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை குழம்பு நம்ம வச்சது மீதி இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்றக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் தூங்க தான் செய்யணும், தூக்கம் வராது. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். இப்போ மாமா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ மாமாக்காக தோசை சுட்டாச்சு, சட்னி ரெடி பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா இது மாமா ஃபோனு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. 11:56, 12 மணி ஆக போகுது. காலையில் எத்தனை மணிக்கு போனார்? 10 மணிக்கு போனாங்க. காலையில் 10 மணிக்கு போயிட்டு இப்போ 12 மணிக்கு வராங்க. முடியலப்பா சாமி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.